நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஞாயிறின் வாழ்த்துக்களை, ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த ஈஸ்டர் செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ மரணத்தை ஜெயித்த ஒரு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை கட்டி காக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அடக்கம் பண்ணிய விதத்தை குறித்து யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். கரிய போலமும் வெள்ளை போலவும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்திருந்தான் நிக்கோதேமும். அவற்றை அவருடைய உடலிலே பூசி சீலைகளிலே சுற்றி கட்டி இருந்தார்கள். சீலைகளை என்ன பண்ணிடுறாங்க? சுற்றி கட்டி இருக்கிறாங்க. அப்போ யூதர் அடக்கம் பண்ணும் முறைமை, முதல்ல ஒரு எண்ணெயை பூசுவாங்க அந்த உடம்புல. எண்ணெயை பூசிட்டு அதுக்கப்புறம் கால்லேருந்து தலை வரைக்கும் ஒரு சீலையை சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கரிய போலமும் வெள்ளை போலமும் கலந்து ஒரு கலவையை என்ன பண்ணுவாங்க, ஒரு சீலையை தலையிலேருந்து அப்படி சுற்றி கட்டி அது மேலே பூசி பண்ணிடுவாங்க. அப்படியே 3 நாளாக ஆணுச்சுன்னா அப்படி பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிச்சுன்னா அந்த பாடியை எப்படியும் அறுக்க முடியாது. அந்த பாடியை தலை கை கால் அறுத்து எடுத்து தான் அதுலேருந்து விடுவிக்க முடியும். அல்லேலூயா. அதுலேருந்து விடுவிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே விடுவிக்க முடியாது. கை கால் தனித்தனியாக அறுத்து எடுத்து தான் அப்படி ஒட்டிக்கொள்ளும். அப்படி தான் ஆண்டவரை அடக்கம் பண்ணினார்கள். இதுதான் யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமை. அல்லேலூயா. இப்போ யூதர்களுடைய கல்லறை பார்த்தீங்கன்னா சில கல்லறைகள் இருக்கிறது. அது பூமிக்கு அடியில் சிலர் பேர் கல்லறை வச்சுருப்பாங்க. சார் மலையில் போய் ஒரு குகையாக கல்லறை வச்சுருப்பாங்க. இப்படி தான் அடக்கம் பண்ணுவாங்க. பூமிக்கு அடியில் தோண்டி கல்லறையை அடக்கம் பண்ணுவாங்க. மலையில் வச்சுருப்பாங்க. அப்படி தான் லாசருவின் கல்லறை அது ஒரு குகையாக இருந்தது அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அந்த குகையின் வாசல் உள்ள கல்லை ஏசி எடுத்து போட சொன்னார்ன்னு இருக்கும். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ரூம் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கல்லறையை வச்சுருப்பாங்க. அது மலையில் வச்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஆண்டவர் இயேசுக்கு அப்படி தான் கட்டி வைத்திருந்த கல்லறை புதிய கல்லறை. அல்லேலூயா. அது அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு அந்த கல்லறைக்கு சொந்தக்காரன். தனக்கென்று வெட்டி வைத்திருந்த கல்லறையை இயேசுக்கு என்று விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அங்கே தான் வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதம் நடந்தது. அதுதான் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று மரியா முதல் நாளுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் 5 பரிமாணங்கள், இப்போதான் நம்ம செய்திக்கு நேராக போகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் 5 பரிமாணங்கள் அல்லது 5 விதங்களிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த 5 விதங்கள். முதலாவது, அவர் ஜீவ விருட்சமாக உயிர்த்தெழுந்தார். முதலாவது அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரு? ஜீவ விருட்சமாக அவர் உயிர்த்தெழுந்தார். வாசிக்கலாம் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இன்னொரு யாத்ராகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள் தெளிவாக நம்ம எடுத்து வைத்துக் கொண்டு வாசிக்கும். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு சுடரொளி பட்டயம் வீசிக்கொண்டே இருக்கிறது. சரியா? அப்போ என்னென்ன இருக்கு சொல்லுங்க. என்னென்ன இருக்கு அந்த தோட்டத்தில்? கேருபீன்கள் இருக்கிறது, வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அல்லேலூயா. கேருபீன்கள் 2 கேருபீன் இருக்குது, ஒரு பட்டயம் ஒன்று இருக்கிறது. அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ அந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் அது என்ன செய்கிறது? உள்ளார யார் வந்தாலும் வெட்டிடும். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் காவல் பண்ண 2 கேருபீன்களையும் ஒரு பட்டயத்தை ஆண்டவர் வச்சுட்டார். அப்போ வச்சுட்டு அதே யாத்ராகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பசுமொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அங்கேயும் 2 கேருபீன் வருது. செய்து 2 ஓரத்துலையும் வை. ஒரு கேருபீனையும் பண்ணி வை. போதும். இப்போ 2 கேருபீன் வந்துருச்சு. பட்டயம் எங்க இருக்கு? லேவியராகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சாதாரணமா அந்த கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். அதனால்
உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம். எப்பவும் வந்து போயிட்டு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. நான் அங்க மேகத்துல இருக்கிறேன். அப்ப கண்ணுக்கு அந்த பட்டயம் கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. அங்க ஏதேன் தோட்டத்துல சுடரொளி பட்டயம், இங்கே அந்த சாட்சி பெட்டியாகிய கூடாரத்திலே மகாபரிசுத்தத்திலே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எல்லா நாளும் வந்து போயிருக்க வேண்டாம். அப்ப எப்படி வரணும்? அதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்ப 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு தூப வர்க்கத்தை போட கடவன் நின்று தெளித்து எடுத்து 7 தரம் தன் விரலினால் தெளிய கடவன். இப்படிதான் வரணும். அவனுக்காக என்ன பண்ணணும்? ஒரு பாவ நிவாரண பலி காளையை வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஒரு தூப வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தூப மேகம், அது மேகமா மாறி புகையா மாறி அதுக்குள்ள தன்னை மறைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு? தான் சாகாதபடிக்கு செத்துருவான், ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்ப வரலாம், ஆனா வருஷத்துல ஒரு முறை தான் வரணும். தான் சாகாதபடிக்கு எப்படி வரணும்? அவன் தூப மேகமானது அதை மறைத்து கொண்டு வரணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆட்டுக்குடி ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணும்? 7 தரம் தெளிக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் வரணும். அப்ப அந்த ஜீவ விருட்சம் எங்க வந்துருச்சு? இப்போ இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்படியே அங்கிருந்து ஆசரிப்பு ஜீவ விருட்சம் நேரா சாலமோன் கட்டின அரண்மனைக்கு வந்துருச்சு, ஆலயத்துக்கு வந்துவிட்டது. அல்லேலூயா. வந்துருச்சா? அல்லேலூயா. அப்போ என்னாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இன்னும் மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது இரண்டு கேருபீன்கள் நடுவில் இருந்து அந்த சத்தம் புறப்படும். அப்பதான் கேட்பாரு, பயபக்தியா மோசேயே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. மோசே 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து சத்தம் கேட்கும். அங்க ஆதியாகமத்துல 2 கேருபீன் நடுவில் ஜீவ விருட்சம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மோசேயே பயபக்தியா அவர் கேட்டுட்டு இருக்கணும். சரி, இது பழைய ஏற்பாட்டு காரியம். இப்போ புதிய ஏற்பாட்டு வரணும். என்ன ஜீவ விருட்சமாக உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு காரியம் சொல்லிட்டு இருக்கீங்களே. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நல்லா கவனிங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல இயேசுவின் சரீரம் இருக்குது. இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும். அப்ப அந்த 2 கேருபீன் இங்க வந்துருச்சா? உரு மாறி வந்திருக்கா? அல்லேலூயா. கேருபீன் மாதிரியே வந்தா எல்லாம் திருச்சி ஓடி இருப்பாங்க. அதனால உரு மாறி ஒரு மனுஷர் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அங்க விருட்சமாகிய இயேசு என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்து எல்லாருக்குமே காணப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இப்போ அவ்வளவு பாதுகாப்பா இருந்த அந்த ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சம் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்தை யாருக்குமே கொடுக்காம 4000 வருஷமா பொத்தி வச்சிருந்தாரு. ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அந்த ஆதாமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறான்னு பார்த்தா சாப்பிடக்கூடாத ஒன்றை சாப்பிட்டு விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை சாப்பிட்டு இருந்த ஜீவ விருட்சத்தினை அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணிடுவான்? அவன் மறியாமல் இருப்பான். அல்லேலூயா. என்றைக்கு மறியாமல் இருப்பான்? நான் தான் ஜீவ விருட்சம். அதான் ஆதாம் விட்டுட்டான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மனுஷனுக்கு காண்பிக்கும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு கேருபீன், ஒரு உடன்படிக்கை பெட்டின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே வந்தாரு. இப்போ அவரே இறங்கி வந்துட்டாரு. ஜீவவிருட்சமே இறங்கி வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஜீவவிருட்சத்துக்கு மேல ஒரு பட்டயம் இருக்குது. பட்டயம் என்ன பண்ணுது? சரியா? ஜீவவிருட்சத்தை போக விடாதே. அந்த பட்டயம் என்ன பண்ணுது? வாசிங்க. சகரியா 13:7. அந்த பட்டயம் என்ன செய்தது? அந்த பட்டயம் அந்த ஜீவவிருட்சத்தை என்ன செஞ்சது? அந்த கத்தி என்ன பண்ணுச்சு? பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் புருஷன் மேலும் எலும்பு என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு ஆடுகள்
ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் அல்லேலூயா மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று இந்த ராத்திரி சொல்லப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு? திருவிருந்து நேரத்தில் சொன்னாரு. அல்லேலூயா மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்ன செய்வீர்கள்? ஓடி போவீர்கள். என்னை விட்டு எல்லாரும் ஓடி போவீர்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப அந்த பட்டயம் அவர் வெட்டிருச்சு. அல்லேலூயா சிலுவையில் அவர் வெட்டப்பட்டார். வெட்டப்பட்டு அந்த ஜீவ விருட்சம் அந்த பட்டயத்தை தனக்குள்ளே வாங்கி கொண்டு எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த திரையை கிழித்து கொண்டு வெளியில வந்துருச்சு. அல்லேலூயா ஜீவ விருட்சமாக உயிர்த்தெழுந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா எபிரேயர் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். அங்க இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களின் வழியாய் போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். இல்ல ஆதலால் இரக்கத்தை பெறவும் அடையவும் கிருபாசனத்தண்டை தைரியமாய் சேர கடவும். அல்லேலூயா முதல்ல கிருபாசனம் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. இப்போ எப்படி போலாம்? தைரியமா போகலாம். அல்லேலூயா ஏன்னா அந்த பட்டயம் ஜீவ விருட்சத்தை வெட்டிருச்சு. ஆமே அதனால நாம தைரியமா போகலாம். அவன் தான் சாகாதபடிக்கு அவ்வளவு பயங்கரமா போன பழைய ஏற்பாடுல இப்போ தைரியமா நம்ம போகலாம். அல்லேலூயா ஜீவ விருட்சமாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அடுத்தடுத்து அவர் தேவனாக உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரனாக உயிர்த்தெழுந்தார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களை ஒரு சீஷர்களை ஒருத்தன் பார்த்து என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லிட்டான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் என்றார். பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே போதும் அல்லேலூயா என் ஆண்டவரே தேவனே. அல்லேலூயா தேவனாக உயிர்த்தெழுந்தார், பிதாவின் மகிமைக்கு ஒப்பாக இருந்தார். அல்லேலூயா யோவான் சுவிசேஷம் 20:17 நம்ம பார்க்கிறோம். இயேசு மகதலேனா மரியாளை நோக்கி, மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். எல்லாருக்கும் தெரியும். என்னை தொடாதே, நான் பிதாவின் மகிமையோடு உயிர்த்திருந்திருக்கிறேன். முதல்ல உயிர்த்திருக்க, என்னை தொட்டாத, தொட்டா நீ காலியாயிருவேன். அல்லேலூயா அதான் அர்த்தம். தொட்டா நீ செத்துருவேன், என்னை தொடாதே. பிதாவின் மகிமையோடு இருக்கிறேன் நான். அல்லேலூயா தேவனா இருக்கிறேன், என்னை தொட்டாத. நான் இன்னும் பிதாவின் சமூகத்துக்கு என்ன பண்ணல? ஏறி போகல. ரோமர் 1:5 இன்னும் அங்க தெளிவாக அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீது சந்ததியிலே பிறந்தவரும் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா அப்ப அந்த உயிர்த்தெழுந்தலின் வல்லமை அவர்களுக்குள்ள பிரவேசித்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் எழுந்துட்டாரு. அல்லேலூயா தேவகுமாரனாய் அவர் எழுந்துட்டாரு. அதனாலதான் மகதலேனா மரியாளுக்கு கண்ணே தெரியல, யார் தோட்டக்காரன்னு நினைச்சிருச்சு. அல்லேலூயா அப்ப பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு தான் தெரியுது. அல்லேலூயா அது ஏன் இயேசு பேசுறது தெரியாதா? அது பின்னால பார்க்க போறோம். ஆமே அப்போ இயேசு பேசுறது தெரியாதா? ஏன் தோட்டக்காரன்னு சொன்னது மகதலேனா மரியாள்? பின்னால அதை பற்றி பார்ப்போம். அல்லேலூயா அதுக்கடுத்து 3ஆவதாக இயேசு ஜீவாதிபதியாக உயிர்த்தெழுந்தார். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாலே? அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சியாக, நீங்க சாட்சிகளா இல்லையா? ஆமே அல்லேலூயா இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க அதை பார்க்காமலும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா என்னுடைய சீடன் தோமாட்ட சொன்ன, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா யோவான் 14:6 சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா வழியும் சத்தியத்தையும் விட்டுருங்க, அதுவே தனியா பிரசங்கம் போயிடும். ஜீவனா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நானே ஜீவனா இருக்கிறேன்.
நான் ஜீவாதிபதியா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய ஜீவனால் அவளை பிரவேசித்தது. யவீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அவளை குளிப்பாட்டி வந்து கல்லறை கொண்டு போறதுக்கு வச்சிருக்கிறாங்க வீட்டில். இயேசு வந்து அங்க அழுகிறவங்க ஒப்பாரி வைக்கிறவங்களையும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவளை உயிரோடு கூட எழுப்பினார். 12 வயது உள்ள அவளை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. நாயின் ஊர் விதவை மகன் ஒருவன் இருக்கிறான். அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஊர்வலம் கிளம்பிருச்சு. ஊர்வலம் கிளம்பி அந்த அம்மா அழுதுகிட்டே வருது. வழக்கம் போல எல்லா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அழுதுகிட்டே வரும்போது அந்த அம்மா ஒரே மகன் அழுதுகிட்டு வந்தாரு. பாட வந்துகிட்டு இருக்காங்க. ஊர்வலம் வந்துகிட்டு எல்லாம் அழுதுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இயேசு அந்த ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இயேசு என்ன பண்ண, சவ ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. சவ ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ணி அதை கல்யாண ஊர்வலமா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இயேசு வந்துட்டாருன்னா சவ ஊர்வலம் ஸ்டாப் ஆகி சந்தோஷ ஊர்வலமாய் மாறி போகும். இயேசு வந்து பாடையை தொட்டார். அந்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். அல்லேலூயா. அப்ப அங்க கல்லறை அங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இங்க எடுத்துட்டு ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க கல்லறையில வைக்கிறதுக்கு. ஊர்வலம் வர்ற நேரத்துல அவனை உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை கொண்டு போய் கல்லறையில வச்சிட்டாங்க. வச்சு 4 நாளா ஆயிருச்சு. நாரி போன சரீரத்தை கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஜீவாதிபதி ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அவர் ஆண்டவர் யோவான்ல சொன்னாரு, நான் என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், கட்டளைப்பட்டிருக்கிறேன். இது என் பிதாவினால் உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் என் ஜீவனை கொடுக்கவும் முடியும், அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. வரலாற்றில் எந்த மனுஷனும் இப்படி பேசுனது கிடையாது. அல்லேலூயா. என் ஜீவனை கொடுக்க முடியும், திரும்ப அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. அப்ப யோவான் சுவிசேஷம் 19 2 தீமோத்தேயு 1:10 நாம் பார்க்கிறோம். யோவான் 1:4 பார்க்கிறோம். யோவான் 1:4 அந்த ஜீவன்னா என்னங்க, என்ன ஜீவன்னா என்ன? ஒண்ணு இல்ல, ஒளி. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது. 2 தீமோத்தேயு 1:10 பிரசன்னமாகிறதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. மரணத்தை பரிகரித்ததினால ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. ஜீவனையும் அழியாமையும் மரணத்தை பரிகரிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப இப்போ ஜீவனுக்கு அதிகாரி, ஜீவாதிபதினா ஜீவனுக்கு அதிகாரி. அது இங்கிலீஷ் பைபிள்ல ஆபீசர் ஆஃப் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஆபீசர் ஆஃப் லைஃப். ஜீவனுக்கு ஒரு ஆபீசர். அப்படின்னா மரணத்துக்கு ஒரு ஆபீசர் இருக்கணும்ல. மரணத்துக்கு அதிகாரம், மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை அவர் நிர்மூலம் பண்ணினார் என்று இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது. இப்ப எடுக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. அவன் எதுக்கு ஆபீசர்னா மரணத்துக்கு ஆபீசர். அவனை பரிகரிச்சு ஜீவாதிபதியாக இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்து ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், எனக்குள்ள ஒரு ஜீவன் இல்லை, எனக்குள்ள ஒரு ஒளி இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை பிரத்யட்சமா இறங்கும் போது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படி என்ன வல்லமை உயிர்ப்பிக்கிறதுனா இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த அந்த பாடலை பாடுங்க. அல்லேலூயா. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை என்னையும் எழுப்புமே, சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை என்னையும் எழுப்புமே, சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பி அதே வல்லமை சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த
சேனையா எழும்பிடுமே. என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, உம் ஆவியால் ஆகாததொன்றும் இல்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பி அதே வல்லமை. அல்லேலூயா. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இயேசு எழுப்பின அந்த வல்லமை யாருங்க? யாருங்க அந்த வல்லமை? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வல்லமை. அல்லேலூயா. அந்த வல்லமை யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆவி, அவருடைய ஆவியே பரிசுத்தம் தான். இயேசுவின் ஆவியே பரிசுத்தம் தான். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பலமாய் ரூபிக்கப்பட்ட, அதுக்கப்புறம் வந்து ஆவியானவரும் சேர்ந்து என்ன பண்ணாரு? பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி இருந்த ஆண்டவராய் இயேசுவின் ஆவியை உயிர்ப்பிச்சுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணாருங்க? மரித்த போது என்ன பண்ணாருங்க? பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினாரு. தாழ்விடங்களை இறங்கி சாத்தான அந்த சீட்டை விட்டு துரத்தி விட்டு அந்த திறவுகளை எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. என்ன பண்ணாரு? 3 நாள் என்ன பண்ணாரு ஏசப்பா அப்படின்னா, தாழ்விடங்களை இறங்கி நேரா போறாரு. எல்லாரும் ஏசு வந்துட்டாரு, பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நெருங்கி வர்றப்ப என்ன தெரிச்சு விடுவோம். அவர்கிட்ட வல்லமை புறப்படுது. இயேசுலேருந்து என்ன பண்ணுது? சாதாரணமாக நசனாய இயேசு இல்ல, பிதாவின் மகிமையோடு வெளிப்படுறாரு. அல்லேலூயா. கிளம்பு சீட்டை விட்டு அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்சி என்ன பண்ணாரு? 2 கை விலங்க மாட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. கை விலங்க மாட்டுறதுக்கு என்ன ஒரு கப்பு வேணும்ல, அது மாட்டி வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அல்லேலூயா, என்ன பைபிள்ல இல்லையே. எதுக்காக அப்படின்னா, அது விசுவாசத்துல சொல்றேன், மற்ற பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. இந்த கை விலங்க மாட்டினா ஒரு கப், ஒரு இது வேணுமா இல்லையா, கொக்கி வேணுமா இல்லையா, அதை அப்பவே மாட்டி விட்டாரு. அந்த கொக்கியை வச்சுதான் 1000 வருஷம் அரசாள போறதுக்கு முன்னாடி அந்த வலு சர்ப்பத்தை பிடித்து சங்கிலினாலே கட்டி என்ன பண்ணாங்க? 1000 வருஷம் போடுறாங்க. அப்பவே அது உருவாயிருச்சு. அல்லேலூயா. அதை பார்க்கும் போதே நினைச்சிருப்பான் இயேசு உயிரோடு கூட எழுந்தாருன்னு. பிசாசுக்கு ஒரு மரண அடியை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. 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 அங்கே அவன்கிட்ட சிறைப்பட்டுக்கிட்டு இருந்த பழைய பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு உன்னதத்திற்கு ஏறி போயிட்டாரு. அல்லேலூயா. சிறையாக்கினவர்களை என்ன பண்ணாரு? சிறைப்படுத்தவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் உன்னதத்திற்கு ஏறி போனார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். வாக்கிலும் செய்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். வெறுமனே தீர்க்கதரிசி இல்லைங்க. உலகம் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்லுது, மகான்னு சொல்லுது, அவன் சொல்லுது, இவர்னு சொல்லுது. அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வல்லமை உங்களுக்குள்ளும் கிரியை செய்ய ஆவலாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை உயிரே இல்லாம இருக்கு, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப உலர்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? இசைக்கியல் 37ஆம் அதிகாரத்துல எலும்புகள் உலர்ந்ததா இருக்கு. வாசிக்க வேண்டாம். உலர்ந்து எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி செத்ததா கிடக்குது. இதை குறித்து தீர்க்கதரிசனம் உரை, என்னுடைய ஆவி அவைகளுக்கு உயிரிழைய பண்ணும் போது அந்த எலும்புகள்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கொண்டுகிறது. உடைய வாழ்க்கை பீறி போடப்பட்டிருக்கிறதா? ஐயோ என் வாழ்க்கை தேவ சித்தத்தை மீறிட்டேன், ஐயோ என் வாழ்க்கையை கிழிச்சு போட்டாரு. அல்லேலூயா. தேவனை தேடாதனால என் வாழ்க்கை கிழிஞ்சு போயிருக்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வாழ்க்கையை பீறி போட்டுருவார், பீறி போட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவங்க தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடு மட்டும் நான் சமூகத்துக்கு போய்விடுவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்த ஆண்டவர் மேலே ஏறி போயிடுவார். அப்புறம் கூப்பிடுனவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கை பீறி போட்டு போயிடுவார். அங்கே ஒன்று இங்கே ஒன்று பீஸ், அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். நாம தான் ஆண்டவரை கருத்தாக ஜெபம் பண்ணணும். அப்பொழுது அந்த உயிர் தெழுந்த வல்லமை பிரவேசிக்கும். அல்லேலூயா. அப்போ ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி நம்மை ஆண்டவர் உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதை தவிர இன்னும் நீங்க நான் நல்லா தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், தேவ சித்தத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு நடைப்பணமா வாழ்றேங்க, உங்களையும் ஆண்டவர் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயம் என்னன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி கதறுங்க, அவருடைய ஆவியை நீங்க கூப்பிடுங்க. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் வருகிற மட்டும் அப்படியே இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அப்படித்தான் இருக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்க ட்ரை பண்றீங்களா? அந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? அது திருமண காரியத்துக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? செய்யுங்க. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இயேசுவை எழுப்பின அதே வல்லமையினால முடியும். அல்லேலூயா. இப்போ ஜீவாதிபதியாக உயிர்த்தெழுந்தார். 4வதாக அவர் தோட்டக்காரராக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. தோட்டக்காரராக இயேசு உயிரோடு கூட. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் இயேசுவை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றான். அல்லேலூயா. எப்போதும் இப்போ ஏன் வேறு தோட்டக்காரன்னு நினைச்சாங்க அப்படின்னா, ஆண்டவரே பெரிய தோட்டக்காரர் தான். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிய மனுஷனை அங்கே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மர விருட்சங்களையும் அப்ப ஆண்டவருடைய குணத்தை பாருங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பூமியை சிருஷ்டித்தார்னா பூமியே தோட்டமாக தானே இருந்திருக்கும். உண்மைதானே? பூமியே பெரிய தோட்டமாக தானே இருந்திருக்கும். ஒரு தோட்டத்தில் மான் இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், என்னென்ன எல்லாமே இருக்கும். ஆண்டவரை படைச்சதுல எல்லாம் அமைதியாக இருந்திருக்கும். அதில் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. அப்போ தோட்டம்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். தோட்டம்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒரு தோட்டத்தை, அந்த பூமியே ஒரு தோட்டமாக இருக்குது, அதில் ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் பார்வைக்கு அழகும் புசிப்பு நல்லதுமான விருட்சங்கள் எல்லாம் ஆண்டவர் முளைப்பிக்கிறார். அல்லேலூயா. அதிலே அந்த தோட்டத்திலே தான் உருவாக்கின ஆதாம் என்ற மனுஷனையும் ஏவாள் என்ற மனுஷனையும் வைக்கிறாரு. இந்த தோட்டத்தை காவல் பண்ணும்படி வைக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தோட்டக்காரர். அல்லேலூயா. அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யோவான் 15:1 இயேசுவே தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய பிதா யாரு அப்படின்னு சொல்றாரு. நான் மெய்யான தாட்செடி, தோட்டக்காரர். அவர் யாருங்க? அவர் தோட்டக்காரர். அல்லேலூயா. அவர் தோட்டக்காரர். சபையும் ஒரு தோட்டமாக தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த சபையில நாட்டப்பட்ட விருட்சமா இருக்கு. பாஸ்டர் அடிக்கடி சொல்லி நாட்டப்பட்ட விருட்சமா இருக்கணும். அப்படின்னா நாட்டப்பட்ட விருட்சமா எங்க வைக்கிறது? தோட்டத்தை தான் வைக்க முடியும். அப்ப தோட்டத்துக்கு ஒரு வேலை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அடைப்பை பிடுங்கக்கூடாது. நீங்க அந்த அடைப்பை பிடிங்கிட்டு போனாதான் உண்டு. அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலையை அடைத்து வச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலையை அடைச்சு வச்சிருக்காரு. ஒரு குடும்பத்தையும் ஒரு தோட்டமா பார்க்கறாரு. ஆண்டவருக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பிதாவாகிய தேவனுக்கு தோட்டம்னா என்ன பண்ணும்? ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவர் தோட்டக்காரராக அவர் உயிரோடு இருந்தார். அதான் மகதலேனா மரியாள் பார்த்துட்டு அழுது இந்த கண்ணீர் இதெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்க அழுதுட்டு நீங்க பாத்தீங்கன்னா மங்களா தெரியுவாங்க, பாத்துருக்கீங்களா? அழுதுட்டு கண்ணை தொடச்சாதான் யாருன்னு தெரியும். அப்ப அழுதுட்டு மங்களா பார்க்கும்போது இயேசு நின்ன உடனே அவர் தோட்டக்காரர் நின்று, ஐயா இயேசுவை எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் இயேசு பார்த்தும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? அவர் பிதாவின் மகிமையோடு இருக்கிறாரு எல்லாம். அப்ப என்ன சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். ரபூனி என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்த விதம் எப்படி இருக்குது? அவர் தோட்டக்காரருமா தான் ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு வந்த விதம் எப்படி இருக்கிறாரு? தோட்டக்காரருமா தான் என்ன பண்ணி இருக்கிறாரு? ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுவும் அவர் பேசின வார்த்தைகள்லாம் எப்படி இருந்திருக்குது? எப்படி இருக்குதுன்னா நல்லா கவனிங்க. எபிரேய மொழியில் இப்போ நம்ம ஊர் தமிழ் இருக்குது, மதுரையில் ஒரு தமிழ் இருக்குது, அப்புறம் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் தமிழ் இருக்குது. அதெல்லாம் புரியவே இல்லை. அது கேரளா மலையாளம் கலந்த தமிழாக இருக்குது. அப்போது ஏன் அவரை கண்டுகொள்ள முடியல அப்படின்னா, இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர். இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர். அங்கே உள்ளவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எருசலேமில் இருக்கிற தோட்டக்காரர் மாதிரியே ட்ரெஸ்ஸில் ஆண்டவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்து எருசலேமில் பேசுகிற அப்போ ஆண்டவரை இயேசு பேசின மொழி அரமேய மொழி. என்ன மொழி பேசியிருக்காரு? அரமேய மொழி. அதான் சிலுவையில் யாரும் ரொம்ப துக்கத்தில் பயங்கரமாக இருக்கும்போது அவங்க தாய்மொழி வெளியில் வந்துடும். அதனால ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படிங்கிறது அரமேய மொழி. அப்போ அந்த உச்சக்கட்ட வேதனையில் அவர் பேசின அந்த மொழியை பேசிட்டார். அப்போ அரமேய மொழியில தான் தன்னுடைய யார்கிட்ட பேசியிருப்பாரு? சீஷர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, எல்லார்ட்டையும் பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த நாட்களில் 3 மொழி பேசப்பட்டது.
கிட்டத்தட்ட ஒரு 3 மொழி பேசப்படுகிறது. 3லேருந்து 4 மொழி பேசியிருக்கிறாங்க. என்னன்னா கிரேக்க மொழி. என்ன மொழி? நம்ம பைபிளில் இருக்கும் இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ கிரேக்க மொழி வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் இது? மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிரேக்க மொழி தான் பேசணும். ஏன்னா பல நாட்டிலேருந்து வருவாங்க. இப்போ நமக்கு வந்து தெலுங்கு தெரியாது, நமக்கு இது மலையாளம் தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியுமா? இல்லை இங்கிலீஷு. அப்போ அங்கங்கே ஸ்டேட்டுக்கு போகும்போது இங்கிலீஷில் பேசி இது என்ன பழம் என்ன அப்படின்னு வாங்குறோம். அப்போ இங்கிலீஷ் பொதுவான மொழியா? அப்போ அந்த நாட்களில், இயேசு வாழ்ந்த நாட்களில் கிரேக்க மொழி பொதுவான மொழியாக இருக்குது. இப்போ அவன் மொழியில் பேசுகிறோம்ல, கிரேக்க மொழியில் அவன் வந்துட்டு பேசி வாங்கிட்டு போயிடறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு ஒன்று. லத்தீன் மொழி ஒன்று இருந்தது. என்ன மொழி? லத்தீன் மொழி. லத்தீன் மொழி வந்து என்னன்னா அரசாங்க மொழி. லத்தீன் மொழி எப்படி இது? அரசாங்க மொழி. அரசாங்க டாக்குமெண்ட், ஆவணங்கள் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இயேசு, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயத்தில் எழுதப்பட்டிருந்தது. டாக்குமெண்ட்லாம் அதெல்லாம் எழுதுவாங்க, லத்தீனில் தான் எழுதுவாங்க. இப்போ லத்தீன் தெரிஞ்சவன் அதை படிச்சுக்கிட்டோம், கிரேக்க தெரிஞ்சவன். சரி, எபிரேய மொழி. எபிரேய மொழி என்னன்னா அது தேவ மொழி. என்னது? தேவ பாஷை அது. அதில் தான் வந்து பழைய ஏற்பாடு பரிசுத்தமாக எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு எது இருக்கு? அதை வெளியில் பேசிடக்கூடாது. அது என்ன பண்ணிடக்கூடாது? எங்கே அதை பேசுவாங்க அப்படின்னா, எபிரேய மொழி எங்கே பேசுவாங்கன்னா தேவாலயத்தில் தான் பேசுவாங்க. எங்கே பேசுவாங்க? தேவாலயத்தில் பேசுவாங்க, ஜெப ஆலயத்தில் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஜெப ஆலயத்தில் பேசுவாங்க. ஜெப ஆலயம்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க? டீச் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டீச் பண்ணுவாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க. அதான் இயேசு ஜெபாலயத்தில் பிரவேசித்து ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை வாசித்தாருன்னு. தேவாலயம் வேற. தேவாலயத்தில் பலி செலுத்துவாங்க. தேவாலயம் ஜெபாலயத்தில் தான் வந்து பரிசுத்தமாக என்ன பண்ணுவாங்க? எபிரேய மொழி பேசுவாங்க. இந்த அரமேய மொழி எங்கே பேசுவாங்க அப்படின்னா வீட்டில் பேசிக்குவோம். எங்கே பேசுவாங்க? வீட்டில், நெருக்கமானவங்கள்ட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட, நண்பர்கள்ட்ட பேசிக்குவோம். அரமேயம். அப்போ 4 மொழிகள் பேசப்பட்டது. இப்போ என்ன பேசப்பட்டது? இதில் இந்த அரமேய மொழியில் நான் சொன்ன தமிழ் மாதிரி என்ன தமிழ்? கன்னியாகுமரி தமிழ், அப்புறம் மதுரை தமிழ், கோவை தமிழ், அது மாதிரி இருக்குது. அதில் ஒன்று பேசுவாங்க, இதில் ஒன்று பேசுவாங்க. அவங்க பேசுறது புரியாது. சேலத்தில் ஒரு தமிழ் பேசுவாங்க. கடலை மாவை மொக்கு மாவும் வாங்கலாம். சேலத்தில் கடலை மாவை மொக்கு மாவும் வாங்கலாம். மொக்கு மாவு அப்படின்னா ஒன்றுமே புரியாது நமக்கு. அது கடலை மாவுன்னு அர்த்தமா சேலத்தில்? நமக்கே புரியாமல் முடிக்கிறோமே. இதே போல் கலிலேயாவில் பேசினா அரமேய மொழி வேற. எருசலேம் இருக்கு பாருங்க, 2க்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. எருசலேமில் பேசின அரமேய மொழி வேற. இப்போ இயேசு எருசலேமில் பேசினது எருசலேமில் பேச அரமேய மொழி மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? பேசியிருக்கிறாரு. அதனால தான் அவர் தோட்டக்காரன்னு நினைச்சிட்டாரு. தோட்டக்காரர் லாங்குவேஜில் பேசணும்னா ஐயா தோட்டக்காரா இருந்தா அப்படின்னு. அப்புறம் இயேசு கலிலேயாவில் பேசுற மாதிரி பேசுங்க, மரியாளே அப்படின்ட்டாரு. எந்த லாங்குவேஜில்? கலிலேயாவில் பேசணும் தான் ரபூனி அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. ரபூனினா என்ன அர்த்தம்? போதகரே. ரபூனினா அரமேய மொழியில், சரியா? ரபி அப்படின்னா வந்து எபிரேய மொழியில். ரபின்னா எபிரேய மொழியில் போதும். ரபூனி அப்படின்னா அரமேய மொழி. அதான் ரபூனி அப்படின்ட்டாங்க. என்னை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ வந்து தெரியாத மாதிரி ஆண்டவர் பேசிட்டு அதுக்கப்புறம் தெரிந்த விதமாய் தன்னை காண்பித்துக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு தன்னை தோட்டக்காரராக காண்பித்தாரு. ஏன்னா அவரே தோட்டக்காரர். அல்லேலூயா. அதனால தோட்டத்தில் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனையை தோட்டத்திலேயே வச்சு முடிக்க முடியாது. கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு போனார். அல்லேலூயா. சரி, கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அவர் எங்க மரிச்சார்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன், வாசிங்க. யோவான் 19:41 வாசிங்க. யோவான் 19:41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே ஒரு தோட்டமோ மறுபடியும் வாசிங்க. அடக்கடவுளே, போதும். நீங்க தோட்டத்தில் வச்சா சிலுவையில் அரைஞ்சாங்க அவரை? ஆச்சரியமா இருக்குல்ல? பைபிளை போட்டுதான் உண்மை தானே? ஒரு தோட்டத்துக்கு பக்கத்தில் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. தோட்டத்தில் வச்சு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே போட்டிருக்கு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே, இங்கிலீஷ்ல அட் த பிளேஸ் ஆஃப், அந்த இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. கல்லறையும் அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்க இருந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு பாருங்க. ஏதேன் தோட்டத்துல இருந்து தோட்டத்தை விடாம பிடிச்சிட்டே வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தோட்டக்காரராக உயிர் தெழுந்தாரா இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஈஸியா தோட்டக்காரராக உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. நீங்க கொடி, நான் செடி. என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக
ஏன்னா என்கிட்ட தான் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. என்னாலே அல்லாமல் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஐந்தாவதாக மனுஷகுமாரனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவதாக என்ன பண்ணாரு? மனுஷகுமாரனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். முடிக்க போறேன். ஐந்தாவதாக கடைசியாக மனுஷகுமாரனாக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39 44 வேகமா சத்தமா வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமோ எலும்புகளும் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. அல்லேலூயா. என்னங்க என்னமோ சொல்றீங்க? தேவனா உயிர்த்தெழுந்தாரு, விருட்சமா உயிர்த்தெழுந்தாரு, இதெல்லாம் கற்பனையே பண்ண. அவர் மனுஷன் தானே? ஆமா மனுஷன் தான். அதனாலதான் இயேசு வந்து சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷம் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையிலே, இப்ப சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் சாப்பிட்டு காட்டுறேன், ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாரு. அவரை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னும் ஆவி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது மீன் வறுவல் எடுத்தோன்னு சாப்பிட்டு இருக்கிறாரு. தேன் கூட்டு துணிக்க சாப்பிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சாப்பிட்டு நான் தான்ப்பா நினைச்சிருக்கேன், என் கால் தரையில தான் இருக்குது. பாத்துக்க, ஆவி எப்படி இருக்கும்? மிதந்துகிட்டு இருக்கும், என் கால் தரையில தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப கால் தரையில இருந்துச்சா இயேசுவுக்கு? அதையும் பார்த்துருவோம். வாசிங்க. மத்தேயு 28:8-9 28ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு ஓடினார்கள். எதிர்பட்டு வாழ்க அப்படிங்கிறாரு ஸ்திரீகளுக்கு. கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க காலை. புரியுதா இல்லையா? கால் இருந்தால் தானே பிடிக்க முடியும். அல்லேலூயா. கட்டி பிடிச்சிட்டாங்க. உங்களை விட மாட்டோம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, முதல்ல சீஷர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. உங்களை விட மாட்டோம் அப்படின்ட்டு. ஸ்திரீகளுடைய அன்பு, ஸ்திரீகளுடைய அந்த பாசம் அது சீஷர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? முதல் ஒரு ஸ்திரீக்கு தரிசனமானார். சரி, அந்த லேடி என்ன பண்ணிச்சு? மகதலேனா மரியாள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தோட்டக்காரன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. எங்க ஓடிட்டாங்க? பேதுருடைய யோவானுடைய சொல்ல ஓடிட்டாங்க. அந்த கேப்ல இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்காங்க? வந்திருக்கிறாங்க, கல்லறைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ போறப்ப இயேசு வெளிப்பட்டு வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப இயேசு மனிதனாக உயிர்த்தெழுந்தார். முதல்ல பார்க்கிறோம், இயேசு ஜீவ விருட்சமாக உயிர்த்தெழுந்தார், இயேசு தேவனாக உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவாதிபதியாக உயிர்த்தெழுந்தார், தோட்டக்காரர் 4வது தோட்டக்காரர் உயிர்த்தெழுந்தார், மனுஷகுமாரனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாளில, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றின் கிழமையில உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை உங்களை சந்திப்பதாக, இதை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord.